நீ சொன்னதுக்கு அப்புறமும் ஜானகி அங்க போனது தப்புதான். இருந்தாலும் அவ வந்ததுக்கு அப்புறம் கோவப்படாம பொறுமையா என்ன ஏதுன்னு கேளுப்பா. அண்ணா, அண்ணி வேற யாருக்காகவும் இல்லைண்ணே, தனாவுக்காக தானே போயிருப்பாங்க. நீங்க அவங்க வந்தா திட்டாதீங்க அண்ணே. மச்சான், என்ன இருந்தாலும் கதிரும் தனாவும் நம்ம வீட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது கூட இருக்கணும்னு தங்கச்சி போயிருப்பாங்க. அதனால நீங்க கோபப்படாம. பார்வதி, பேங்க்ல பேசினது, வக்கீல் கிட்ட பேசினதெல்லாம் இருக்கட்டும். சிவா கிட்ட இதை எப்படி பேசி ஒத்துக்க வைக்க போற? எப்படியும் ஒத்துக்க வச்சுதானே அண்ணி ஆகணும். சிவா வந்து சைன் போட்டு கொடுத்தாதான் அவன் பேர்ல ரைஸ் மில் எழுத முடியும். ஆனா அவன் அதுக்கு சரின்னு சொல்லுவானா? என்ன பண்ணியாவது அவர் வாங்க வச்சிரணும் அண்ணி. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வாய்ப்பு திரும்பவும் நமக்கு கிடைக்காது. சரி வா. என்ன எல்லாரும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க? மாமா வேற கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சரி வா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? சாரு, என்னாச்சு? இந்த கதிரோட கேஸ் ஏஜென்சி ஓபனிங்க்கு யாரும் போக கூடாதுன்னு பெரியப்பா சொன்னாருல்ல. ஆனா ஜானகி பெரியம்மா அங்கதான் போயிருக்காங்களாம். ஓ, அண்ணி அங்க வேற போயிருக்காங்களா? அதானே, அவங்களுக்கு அண்ணனை விட பொண்ணு பாசமும் மருமகன் பாசமும் தான் ரொம்ப அதிகம். இந்த பாரு, எரியற தீயில எண்ணெய் எடுத்து ஊத்தாத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. நில்லு. எங்க போயிட்டு வர? என்னதான் கேக்குற? எங்க போயிட்டு வர? அண்ணி கேக்குறாருல, பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க.